துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபை சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த துதி ஆராதனை நம்மத்திலே நடத்தும்படியாக வந்திருக்கிற அந்த ஊழியர் திருச்சி மோசஸ் அவர்களும் அவர்களோடு கூட இணைந்து அவரது துணைவியார் ஸ்டெல்லா அவர்களும் மகள் எம் ஜோவனா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து விசாரிக்கிறார் ஊழியர்கள் தென்காசி பகுதியிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கின்ற நற்செய்தி கூடுகையிலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து ஜெபத்தோடு காத்திருப்போம். அவர்கள் மூலமாய் கர்த்தர் நம்மத்திலே அதிகமாய் இடைபெறுவாராக. அறிவிப்புகள்: இந்த ஆலய ஆராதனை தொடர்ந்து அனைத்து ஐக்கிய சங்க கூடுகைகளும் நடைபெறும். ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரும் உங்களது ஐக்கிய சங்க கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் நாங்கள் இருக்கிற அந்த ஊழியர் அவர்கள் மீதமுள்ள நேரத்தையும் அவர்கள் பொறுப்பெடுத்து கர்த்தர்களாய் நம்மை வழிநடத்துவார்கள். அல்லேலூயா. உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு நேரமானது மிகவும் குறுகினதாக இருக்கிறபடினாலே நேரடியாக நான் வேறு வசனத்துக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 55ஆம் சங்கீதத்திலே 16, 17 வசனங்களை வாசிக்கலாம். 55ஆம் சங்கீதம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை. மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை ரட்சிப்பார். அதற்கு அடுத்து நம்ம கூப்பிடுகிறோம், ஆனால் பதில் கிடைக்கும். அதானே நிறைய பேருக்கு என்னிடத்துல சொல்றது என்னன்னா, நான் பல நாட்கள் நான் ஜெபிக்கிறேன், எத்தனையோ நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், இன்றைக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி என்னிடத்துல சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நானும் எனக்கு திருமணமாகி 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எல்லாரும் ஜெபிக்கிறது போல நானும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தையும் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா ஊழியம் செய்கிறேன், எனக்கு இந்த மாதிரி குறை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி எங்கள் அப்பா என்ன செய்தாங்க, என்னிடத்துல சொல்லலை. நான் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் அங்கே செய்யப்பட்டிருக்கிறேன். இப்போ டாக்டர் சொன்னாங்க, இவங்க திருமணம் முடிக்கலாம், ஆனால் எனக்கு குழந்தை இருக்காது என்று சொல்லி எங்கள் அப்பாவோட இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. இவங்க இடத்துல சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக திருமணம் முடிக்க மாட்டான். ஏன்னா குடும்பத்தில் நான் தான் மூத்த பையன். அடுத்து எனக்கு 3 சகோதரர்கள் உண்டு, ஒரு தங்கை உண்டு. இவன் முடிக்கலைன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். அதனால் சொல்லாமலே என்ன செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய தம்பிக்கு திருமணமாகி அடுத்த திருமணமான உடனே அவனுக்கு ஒரு குழந்தை. அடுத்து எல்லாருக்கும் குழந்தை இருக்கு. இப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னா அப்போ தான் சொன்னாப்புல, ஒரு நாள் நாங்கள் எங்கள் அப்பா வந்து சொன்னாப்புல, என்னை மன்னிச்சுக்கிட்டா, ஆண்டவர் இப்படி இந்த டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் உன்னிடத்துல மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு என்னிடத்துல என்னுடைய மனைவி இடத்துல வந்து சொன்னாங்க. அப்பா எதற்கு ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? டாக்டர் தானே சொன்னாங்க, ஆண்டவர் உங்கள் இடத்துல சொல்லலையே அப்படின்னு கேட்டேன். டாக்டர் தான் சொன்னாங்க, அவங்க சொன்னால் அப்படி தானே இருக்கும், ஆண்டவர் சொல்லலையே. அது இல்லை. அப்போ போங்க, சந்தோஷப்படுங்க, நீங்கள் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் சொல்லி அந்த ஆண்டில் நான் உபவாசத்தோடு நான் சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய சாட்சி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக பயமுறுத்துற மாதிரி இருக்காது, அது சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சி. நான் முதலாக தேவ வரங்களை பெற்ற ஒரு இடம்னா சங்கரன் கோயில் தான். இந்த சங்கரன் கோயில்னா முதல்ல தேவனுடைய வல்லமை நான் பெற்றேன். ஒரு இரவு வேளை 9 மணியிலிருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் நாங்கள் பாடி துதித்தோம். நாங்கள் இருந்த வீட்டில் பாடி துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை மேல் இறங்கி வந்தது, அபிஷேகம் இறங்கி வந்தது, வரங்கள் என்னிடத்தில் இறங்கி வந்தது. அன்றையிலிருந்து என்னுடைய கரத்தில் வந்து தேவ கரம் அமர்ந்தது.
அன்றிலிருந்து யார் மேலே நான் தலையில கை வைக்கிறேனோ, யாருக்காக நான் ஜெபிக்கிறேனோ, அந்த பகுதியில் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை இந்நாள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். கேன்சர் வியாதி, எத்தனையோ கேன்சர் வியாதி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் கேன்சர் வியாதியில் மறித்து போவான்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டேஜில் வருவாங்க. அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். மருத்துவமே இனி முடியாது என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபித்திருக்கும் போது இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் மதுரையில் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி கனடாவில் 2 பேர் இருக்கிறாங்க. இன்னும் இப்பொழுதும் அங்கே ஜெர்மனில் இருந்து ஒரு சகோதரி என்னிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பொழுது ஆண்டவர் கிருபை இப்பொழுதுதான் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் அந்த கேன்சர் கட்டி பீகாரில் மறைந்திருக்கிறது. அடுத்து இன்னும் பல பகுதிகளில் அந்த தலையிடத்தை கட்டி மறைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமான வியாதிகள், எத்தனையோ வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. உணவுகள் நடந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஊனமுற்றோர் போலி அட்டாக்கானவங்க விடுதலை பெற்றிருக்கிறாங்க. நான் யாருக்குமே சொல்லலை, வசனத்தை சொல்லுவேன், அதை விசுவாசிப்பாங்க, அவ்வளோதான். அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ஜல்லிலே சொல்லுவோமா? எப்படி 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டது போல அவர்களுக்கும் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே, கேட்ட வசனம் என்ன செய்யல, பிரயோஜனப்படல. அப்போ நாங்கள் எந்த ஊழியக்காரங்களையும் குறை சொல்லக்கூடாது. அவர்கள் வசனத்தை சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் விசுவாசிக்கலன்னா ஒன்று செய்யுங்க. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. இயேசுவே அவருடைய பிறந்த ஊர்ல யார் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல, ஒரு அற்புதம் நடக்கல. பாருங்களேன், எத்தனையோ பேர் கூட்டத்துல அவரை நெருக்கி கொண்டு போறாங்க, தொடுகிறாங்க, அவரை நெருக்கி தள்ளி கொண்டு போகிறாங்க. அவங்க யாருக்குமே சுகம் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு வந்து பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தினுடைய, அவருடைய சரீரத்தை கூட தொடல, வஸ்திரத்தினுடைய தொங்கல் சொல்லுவாங்க, அந்த ஓரத்தை வந்து பயந்து தொடுகிறார். அந்த ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்திரீ முதல்ல வெளிப்படக்கூடாது, அவங்க தீட்டானவங்கன்னு அங்கே பழைய பாட்டு காலத்தில், இப்போ எழுதல, அந்த தீட்டானது அந்த அவங்களுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, தொட்டாலே தீட்டாயிருவாங்க. அப்படி பழைய ஏற்பாட்டுடைய காலத்தில் யூதர்களுக்கு என்று அப்படி அங்கே நியமம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நமக்கு புதிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு தான், அன்பு ஒன்று தான். அல்லேலூயா, அவ்வளவுதான். அந்த அன்பு தான் எல்லாமே அன்புமயமாக மாறிவிட்டது. சரி, போகட்டும். அந்த சகோதரி தொடும்போது உடனே சுகம் பெற்றார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் கேலி கிண்டலாக தெரிகிறது. என்னடா, என்ன ஆண்டவரை எல்லாரும் நெருக்கின்றதாக என்ன தொட்டது யாருங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அதனால நான் இப்ப சொல்லுகிற இந்த வார்த்தை கவனமா கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் விடுதலை பெற முடியும். அதனாலே வசனமான சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப இந்த இடத்துல இருந்து அந்த நான் பாடலை பாடி அந்த வல்லமை நிரப்புவார்னு சொல்லியிருக்கிறார்ல, சங்கீதம் 81:10 என்னை நிரப்புன்னு சொல்லி இந்த சங்கரம் கோயில நாங்கள் இரவுல பாடிக்கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு வந்த பிரச்சனைகள் ரொம்ப பயங்கரமான பிரச்சனை. அப்போ நான் அந்த தாடியோடும் தலை முடியெல்லாம் நல்ல பெரிய முடியை அப்படி வளர்த்துருந்தேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் வர சொன்னார். நல்ல உத்தியோகத்தில் இருந்தேன். அந்த மாதிரி ஃப்ளைட்டில் மதுரையிலேருந்து சென்னைக்கு போனால் ஃப்ளைட்டில் தான் போவேன். 4 கார் சென்னையிலேருந்து இங்கே வரணும்னா 4 காரில் ஏதோ ஒரு காரில் வருவேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பாடு, 3 ஸ்டார் ஹோட்டல் அல்லது 5 ஸ்டார் ஹோட்டல். சென்னையில் இருக்கிற அத்தனை ஸ்டார் ஹோட்டலுக்கும் அங்கே போய் தான் சாப்பிடுவோம். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு அந்த மாதிரி அவங்களோடு கூட தான் நான் வந்து என்ன செய்வோம், வசந்தன்கோ, அடுத்து சரவணா ஸ்டோர், அந்த விஜிபி பன்னீர்தாஸ், இன்னும் பெரிய பெரிய அந்த பிஸ்னஸ் மேன் அவங்களோடு கூட நான் போய் அந்த மாதிரி உருவாடி கொண்டு இருப்போம். எல்லா இந்த நம்ம தமிழ்நாடு முழுவதும், அப்புறம் ஆந்திரா மாவட்டம், அந்த ஆந்திர மாநிலம், 2 மாநிலங்களுக்கு நான் ஒரு கோஆர்டினேட்டராக ஒரு நல்ல நிலையில் இருந்தேன். சரி, போகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாவற்றையும் வேற எல்லாம் விட்டுட்டு உன்னிடத்துல இருந்து ஒரு பொருளை கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஊழியத்துக்கு அந்த கூப்பிட்டாரு. என்னால முடியாது ஆண்டவர், நாங்கள் இந்து குடும்பத்தில் இருந்தோம்னா வசனம் சரியா தெரியாது. அப்போ எப்படி இந்த மேன்மையெல்லாம் விட்டுட்டு எப்படி வரணும் என்று சொல்லி எனக்கு முடியல. திரும்ப ஒரு அட்டாக் வந்தது. அப்பதான் சொன்னேன், எனக்கு உயிரை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஓடி வந்துடுது. அதன் பிறகு 2 வருஷம் ஏமாத்திட்டேன், வேலையெல்லாம் செஞ்சேன். ஏன்னா எப்படி வர முடியும்? அப்பொழுது வரும்போது தான் சங்கரன் கோயில் பகுதிக்கு நான் வந்திருந்தேன். சங்கரன் கோயில் பகுதியில் என்னன்னே தெரியாது, வசனம் எப்படி தெரியாது. ஆவியான நிரப்புவார். முதல் பிரசங்கமே, முதல் வார்த்தையை மனம் திரும்புங்கள்
பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த ரெண்டே வசனம் தான் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். அங்க கத்துக்கிறதுக்கு நைட்டுலாம் அந்த வல்லமை இறங்கினோடனே இரவுல கத்த ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருந்தவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கத்த ஆரம்பிச்சேன். என்னால் தாங்க முடியாத வல்லமை, எனக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. போட்டு அடின்னு அடிச்சு போட்டாங்க. எந்த இரவுல இந்த ஊர்ல வந்து இப்படி கத்துறியான்னு சொல்லிட்டு மற்றவங்க கூட யாருமே இல்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. நான் போய் இருந்த வீட்டில் உள்ள அந்த மாதிரி அந்த சவரு வாலிப சவரு அடி பின்னி எடுத்துட்டாப்புல, தாடியெல்லாம் அப்படி பிச்சே எடுத்துட்டாரு. நீ அப்படி ஒவ்வொன்றா பிக்கிறாரு, இப்போ வாய் கொடுப்பியான்னு சொல்லி அடிச்சு பார்க்குறாங்க. இருக்கு ஆடெல்லாம் வச்சு அடிச்சு பார்க்குறாங்க. அது எனக்கு அந்த வல்லமையை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாயை திறந்தா திறந்தது தான். அது எனக்கு இப்பவும் ஆச்சரியமா இருக்கும். முடியெல்லாம் பிச்சு எடுத்து அதன் பிறகு அப்போ இடிச்ச இடியில தான் அதன் பிறகு பின்னாடி நாட்கள்ல கேன்சர் ஆகி தலைலாம் அழுகி போய் அதன் பிறகு இன்னைக்கு பாருங்க நல்ல சுகமா இருக்கிறேன். அல்லையே சொல்லுவோமா, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இந்த சங்கரம் பேரை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இங்கெல்லாம் போகிறோம், எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போகிறோம் அந்த பகுதியெல்லாம் சங்கரம் கோயிலை பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க சங்கரம் கோயிலில் நீங்க இருக்கிறவங்க அந்த வல்லமையை பெற முடியலன்னா எனக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் இந்த பகுதியில் வந்து தேவ வல்லமை பெற்றுக்கொண்டா பயங்கரமான அந்த வல்லமை இன்றைக்கு என்னால் மறக்க முடியாது. பல அற்புதங்களை என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்வார். அல்லேலூயா. இடைப்பட்ட நாட்களில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது சங்கரம் கோயிலில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எஸ்டி நவநீத கிருஷ்ணன் என்று சொல்லி அவங்களுடைய பையன் என்னை சந்திக்க வந்தார். ஒரு நாள் சுத்தமுட்டியில் நான் அங்கே இருக்கும்போது வந்தார். அங்கே சொல்லி கொண்டிருக்கும் போது அவர் கோவப்பட்டார். சொக்கமுட்டினா உங்களுக்கு தெரியாதா, இருமங்குளம் நான் தெரியாதா அப்படின்ட்டு. எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது, ஏசப்பாக்கு எல்லாம் தெரியும். உடனே ரொம்ப சத்தம் போட்டார். அவர் ரொம்ப கோவப்பட்டு வந்தார். அதன் பிறகு அவருடைய சாட்சி நான் இப்போ நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அதன் பிறகு பாருங்க, ரொம்ப கோவப்பட்டு அங்கே இருந்த ஒரு லாயருக்கு இருந்த குமஸ்தா வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த இவருக்கு சொல்லி வைங்க, நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொன்னாங்க. நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டார். கொஞ்சம் அல்லையே சொல்லுவோமா. ஒரு ஆக்சிடென்ட்ல தூக்கி அங்கே கொடைக்கானலுக்கு போய் கொண்டிருக்கும் போது, பைக்கில் போய் கொண்டிருக்கும் போது இவர் பின்னாடி இருந்திருக்காரு, முன்னாடி ஓட்டணும்னு பயங்கர சேரும். இவருக்கு மட்டும் என்னன்னா, எப்படியோ ஒரு அந்த அவங்க வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் இருக்கிறதா ஒரு சகோதரி வீட்டில் வந்து வேலை செய்வாங்கன்னா, அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த சரீரத்தில் ஒரு அலர்ஜி இருந்திருக்கிறது. தம்பி நீ இந்த ஜெபம் பண்ணு, இந்த அலர்ஜி போயிடுவோம்னே அவங்களுக்கு ஒரு ரேட் விட்டுருக்குறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியோ சரி அவங்க தான் அவங்க அம்மா தான் சொல்லிட்டாங்க, சொல்கிறாங்கல்லப்பா இந்த இதையாவது நீ வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிலுவை மட்டும் வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க. நான் மணி பஸ்ஸில் அங்கே போய் கொண்டிருக்கும்போது தூக்கி தூர வீசி எறியும் போது இயேசுவே கத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த முன்னாடி இருக்கிறவங்க அந்த சொல்லலை, இந்த சகோதரன் காப்பாற்றப்பட்டான். அந்த டாக்டரும் அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணும்போது அந்த டாக்டர் கிறிஸ்தவர், உடைய மணி பஸ்ஸை பார்க்கும்போது இவன் கிறிஸ்தவனா என்று சொல்லி அந்த மாதிரி கேட்கும்போது நான் கிறிஸ்தவன் இல்லை அப்படியே ஆச்சரியப்பட்டார். அப்புறம் நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு சேதம் இல்லாமல் அப்பன் ஆச்சரியப்பட்டார். அது பிறகு என்னிடத்துல ஓடி வந்தார், அண்ணே என்று சொல்லி என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயத்துக்குலாம் வந்து ஜெயிப்பேன்னு சொன்னார். இங்கே வந்து அடிக்கடி வந்து நான் ஜெயிப்பேன் என்று சொன்னார். அவர் ஆனால் மறைமுகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சரி போகட்டும். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆச்சரியமாக அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். ஆனால் அவங்களுடைய ஃபோன் நம்பர் தான் எனக்கு என்ன செய்யலை, இல்லை அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் சந்திக்கிற இடத்துல அங்கே சொல்லும்போது அந்த தொலைபேசியில் மட்டும் தொடர்பு கொண்டார். அதன் பிறகு என்னிடத்துல அவருடைய நம்பர் என்ன செய்யலை இல்லை. சரி போகட்டும். ஆகின ஜோடி பிள்ளைகளே, நான் இந்த சங்கர கோயில அவ்வளவு பெரிய வல்லமையை ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. கொஞ்சம் அலையிலே சொல்லுவோமா, கொஞ்சம் அலையில உரத்த சத்தமா சொல்லுங்களேன். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. யாரை கொண்டுதான் ஆண்டவர் சந்திப்பார். அதனால வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. சரி, இந்த வசனத்துக்கு நேராக இங்கே பார்க்கும்போது அங்கே ஜெபிக்கிறாங்க. ஆனா பதில் கிடைப்பதற்கு ஒரு 3 நிபந்தனையை வைக்கிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் அந்த சாத்ராக்கு மேசாக்கு அவங்க 3 வேளை ஜெபித்தாங்க, தானியேல் 3 வேளை ஜெபித்தாங்க. அது மட்டும்தான் தெரியும், நம்ம 3 வேளை ஜெபிக்குன்னு தெரியும். ஆனா இங்கே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் ஜெபம் பண்ணுவேன்னு எழுதாம தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானம் பண்ணி முறையிடுவேன், தியானம் பண்ணுவேன். எதை தியானம் பண்ணுறது யாருக்கா தெரியுமா? வேதத்தை தான் தியானம் பண்ணணும்.
அந்தியில எதை தியானம் பண்ணுவீங்க? சந்தி நேரத்துல எதை தியானம் பண்ணுவீங்க? மத்தியான வேளையில எதை தியானம் பண்ணுவீங்க? நானும் போய் குழம்பி கிடந்து ஆண்டோடைய சமூகத்துல குழம்பி தனிக்கிற எனக்கு தரலனா விடவே மாட்டேன். ரொம்ப நாட்கள் ஆண்டவரே ஞாயிற்கு எனக்கு தெரியாம நான் எப்படி முறையிட முடியும்? நானும் பல நாட்கள் ஜெபித்து பார்த்துக்கிறேன் ஆரம்ப நாட்கள்ல. ஆனால் அதன் பிறகு எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் சொல்லியாச்சுன்னா அந்த நிறைய பேர் கேள்வி கிண்டல் பண்ணிடாதீங்க. ஆனா அவருடைய சத்தத்தை சும்மா பேசினாலும் வசனத்துக்கு மட்டும் இல்லை, தெளிவா அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஜலிலே சொல்லுமா, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அதை பார்க்க முடியல, சரியா விசுவாசிக்க முடியல. பீகார்ல இருக்கிற பிள்ளைகள் மற்ற 21-22 அவங்களுக்கு ஒரு முதல்ல பிரசங்கம் பண்ணி கொடுத்தேன். மேலும் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்திலே அவைகளெல்லாம் அவ்வளவுதான். அந்த வசனம் ஒரே ஒரு வசனத்தை நான் சொன்னேன். அதன் பிறகு அதை தொடர்ந்து கோர்வையாக அந்த வசனங்களை நான் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு ரவுடியுடைய பையன் அவன் எழுதினான். 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லும் போது அவன் தியானம் பண்ணி 3 வேளை ஜெபிக்கிறான். அந்த தியானம் பண்ணுறதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்படி சொல்லும் போது ஒரு நாள் சாயங்கால வேளையில ஆண்டவர் எனக்கு தருவம் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீங்க 1 மணி நேரம் என் கூட வா, நான் தருவேன். ஏன்னா எங்களுடைய நாங்கள் அங்கே பீகார்ல இருக்கும்போது ஒரு ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அங்கே நடத்தி கொண்டு இருந்தோம். நடத்தி கொண்டு தான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்தேன். அந்த 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 ஸ்கூல்ல கூடிய வருமானத்தை வைத்து இந்த பீகார்ல நான் அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய வெளிப்படைகளே, அந்த பக்கத்து ஸ்கூலுடைய காம்பவுண்டுக்கு பக்கத்துல அங்கே சீத்தா பழம் இருந்துச்சு. நல்ல பழம், நல்ல பழுத்த பழங்கள் நிறைய இருந்துச்சு. முன்னாடி ரவுடி அவங்க அப்பா கொலைகாரர், அவரு இறந்து போயிட்டார். அதனால ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்து நம்ம சிஎன்ஐ ஆலயத்துல அங்கே இருக்கு. என்னுடைய காம்பவுண்ட் பக்கத்துல தான் அந்த ஸ்கூலுடைய காம்பவுண்ட் பக்கத்துல தான் அந்த சிஎன்ஐ அந்த ஆலயம் இருந்தது, திருச்சபை இருந்தது. அந்த ஊழியக்காரர் ஐயா, அந்த ஐயா வந்து ட்ரெயினில் போகும்போது இவனை கூட்டு வந்துட்டு என்னுடைய ஸ்கூல்ல கொண்டாந்து விட்டாங்க. அவன் ரொம்ப ரவுடித்தனமா பண்ணான், அந்த கத்தியோட தான் வந்தான். அப்படி இருக்கிறவன் இப்போ வசனத்தை கேட்டு மாத்திரத்துல அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அப்ப சொன்னாங்க, அங்கிள், நான் எல்லாரும் அங்கிள் தான் கூடுவாங்க, அங்கிள் ஆண்டவர் இன்னைக்கு அந்த சீதாப்பழத்தை நான் கேட்டிருக்கேன், சீதாப்பழம் சொல்ல நான் உன்னை கேட்டிருக்கேன் தாரம் சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது அவன் அந்த சாயங்கால வேளையில தியானம் பண்ணி முறையிட்டு அந்த காலையிலையும் தியானம் பண்ணியிருக்கிறான், மத்தியானம் தியானம் பண்ணியிருக்கிறான், சாயங்காலம் தியானம் பண்ணி 1 மணி நேரம் அங்கே முறையிடும் போது அந்த என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி உங்களோட அந்த சொல்லி முடிக்க போகும்போது மேல அந்தரங்கத்துல வந்து 4 சீதாப்பழங்கள் கேட்டுனா 4 சீதாப்பழம் மேல இருந்து அங்க வந்திருக்கு. இப்படி கரத்தை வச்சுக்கிட்டு வந்து ஜெபிச்சிருக்கிறான். அந்த சீதாப்பழமுடைய கரத்துல அங்கே வரவும் அந்த ஆமேன்னு சொல்லி முடிக்கும் கரத்துல இருந்தது. அங்கே காம்பவுண்ட்ல விளையாண்டு கொண்டிருந்த மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்து பயந்து அலறி ஓடி வராங்க, அங்கள் என்று. என்னடா இந்த மாதிரி சீதாப்பழம் மேல இருக்கு சொல்ல முடியல, பதறி கொண்டு இருக்கிறாங்க. அவன் அப்படியே இன்னொருத்தன் அந்த லீடரா இருந்தவன், ஹாஸ்டல் லீடரா இருந்தவன் என்னிடத்துல கூப்பிட்டு வந்தான். அந்த நேரத்துல நான் தலரா அழுகி எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ஆப்ரேஷன் செய்தார். அதெல்லாம் நீங்க நம்ப முடியாது. அது ஒரு தூதர்கள் வந்தாங்க, 2 தலைமாட்டில இருந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க. இது முடியாது, இவன் மரணம் தான், இன்னும் சில நாட்கள் இருப்பார் என்று சொல்லி. அப்பொழுது தேவ தூதர்கள் தோன்றி இந்த பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் செய்தாங்க. ரத்தமும் காது வழியாகவும் இந்த காது ஓப்பன் ஆயிடுச்சு, ரத்தமும் ஜலம் 1.5 மாசம் வடிந்தது. அந்த நேரத்தில் ஆணி வேறு இந்த உள்ள இருந்தது, அது வெளியில வரல. அப்போ நான் குளித்து நான் வந்து தலை வாரி கொண்டு இருக்கிறேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலை வாரி கொண்டு இருக்கிறேன். இவன் வந்துட்டாங்க. உடனே எனக்கு ரொம்ப ஆச்சு. நான் விசுவாசித்தேன், அதுல இருந்து எனக்கும் விட்டு கொடுடான்னு சொன்னேன். அதை வாங்கி என்னுடைய உலகத்துல வைத்தேன். அந்த ஆணி வேர் வெளியே வந்தது. அப்பொழுது நான் சுகமான இன்றால் வரைக்கும் நல்ல சுகமாக இருக்கிறேன். அதன் பிறகு நிறைய என்னெல்லாம் கேட்டானோ என்னுடைய நாமத்தினாலே, யோவான் 14:14 என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன், என்ன கேட்டால் அது அவனுடைய கையில் கிடைச்சது. இது மேஜிக்கா மந்திரமானு கூட நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அதனால இந்த பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறவங்களாம் வந்து இவங்க ஏதோ வந்து மாந்திரம் பண்றாங்க, மாந்திரவாதிகள்லாம் பேரை சொல்லிட்டாங்க எங்களுக்கு. அவனும் இவன் மாந்திரவாதி, அதனால இவருக்கு மாந்திரம் கற்றுக் கொடுக்குறாங்க பெந்தகோஸ்தேக்காரங்க சொன்னாங்க. ஆனா இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. எங்களை குறை சொன்னது அந்த பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் இருக்கிற சகோதரிகள் தான், ஊழியக்காரங்க தான் சொன்னாங்க. சரி போகட்டும், நீங்க என்ன சொல்லியிருக்கோங்க, இயேசுவே பேர் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது என்று சொல்லி சரி போகட்டும், அவங்க நம்ம குறை சொல்ல வேண்டாம். இங்கே பார்க்கும்போது அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்க கேட்டதெல்லாம் கிடைத்தது. என்ன கேட்டவங்களும் கிடைத்தது. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேலையை நமக்கு ஆண்டு வந்திருக்கிறார். நேரில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். முதலாவது பார்ப்போம், அந்தி என்றால் மாலை.
சந்தி என்றால் காலை, அது உங்களுக்கு தெரியும். மத்தியானம் தான். எதை தியானம் பண்ணா 3 விதமான பலிகள். மாலையில ஒரு பலி கொடுக்கப்படுகிறது, காலையில ஒரு அதிகாலையில ஒரு பலி கொடுக்கப்படுகிறது, மத்தியானத்திலே ஒரு பலி கொடுக்கப்படுகிறது. இந்த 3 விதமான பலி வேதத்தில் இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிருக்கேன். இந்த மாலையில முதலாவது அந்தியில உள்ள பலியை நாம் பார்ப்போம். ஏன் அந்தி முதல்ல எழுதப்பட்டிருக்குன்னா, யூதர்களுக்கு அந்த மாலை தான் அது அவர்களுக்கு, ஏன்னா அவங்க சந்திரன காலக்கணக்கில் வைத்து தான் அவங்களுடைய அந்த நாட்காட்டில அவங்களுக்கு இருக்கும் காலண்டர். ஆகிய நமக்கு சூரியனை கணக்கு வைத்திருக்கிறோம். அந்த யூதர்கள் சந்திரனை கணக்கு வைத்து தான் அந்த மாதங்கள் எல்லாம் எல்லா நாளுமே 30 நாட்கள் அப்படின்னு அவங்களுக்கு வரும். சரி, அதனால அந்த மாலை அவங்களுக்கு அதுதான் முதல் அந்த வேலை ஆகாரம். நமக்கு டிஃபன் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு டிஃபன் வந்து மாலை வேலை. அதனால முதல்ல மாலை எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாலை வேளையில யார் பலி செலுத்துகிறார்னா, நமக்கு நியாயாதிபதிகள் அந்த 11 அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசித்து பாருங்க. இப்ப நம்ம வாசிக்க வேண்டாம். அதுல 30வது வசனத்துல அவரை குறித்து தெரியும். எத்தா வந்து சொல்றாரு, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு நான் போகும்போது, நான் யுத்தத்துல நான் வெற்றி பெற்று நான் திருப்பணும்னா, நான் திருப்பி வருகிற வேளையிலே யார் எனக்கு எதிராக வருகிறார்களோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாய் நான் செலுத்துவேன்னு ஒரு பொறுத்தல் பண்றேன். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதை நம்ம தியானம் பண்ணி தான் சில காரியம், நம்மளும் சில வேலையில் நம்மளுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலை அப்படிங்கிறதுலாம் நிறைய ரீசன் உண்டு. ஒரே நாளில் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லி முடித்திட முடியாது. நான் செபிக்க கற்றுத்தாருங்கிற ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். வேணா PDF இருந்துன்னா நான் ஊழியக்காரருக்கு ஐயாவுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் புக்கெல்லாம் போடலை, எனக்கு அந்த நேரத்தை ஏன்னா புக்கெல்லாம் போட்டு பணத்தை செலவு பண்ணி யாரும் வாசிக்க யாரும் இல்லை. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதை படித்துக் கொள்ளலாம். அது ரொம்ப தெளிவாக இருக்கு. சரி, போகட்டும். ஆனால் வீடு பிள்ளைகளே, அங்கே அவர் சொல்லுகிறார், பொருத்தனை பண்ணுகிறார். இப்பொழுது அவர் வெற்றி பெற்று எப்பொழுதும் அந்த முடித்து அந்த மாலை வேலைனா அந்த மயங்கக்கூடிய வேலையில யுத்தமெல்லாம் முடியும். அவர்கள் திரும்பி வீட்டுக்கு வராங்க. வரும்போது எதிராக யார் வரா? தன்னுடைய ஒரே பேரான மகள், ஒரே ஒரு மகள், அந்த ஒரே ஒரு மகள், அருமையான மகள், செல்ல மகள் வருகிறார். செல்ல மகன் ஏன் சொல்லுகிற, அருமையான மகன் ஏன் சொல்லுது? ஐயோ மகளே, என்னை கலங்க பண்ணுகிறீங்க. அப்பா என்னப்பா, நான் இப்படி பொருத்தம் பண்ணிட்டேன். ஒண்ணு இல்லப்பா, கடவுளுக்கு தான் சொன்னீங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், ஐ சரண்டரா. அப்பா பண்ணிட்டுப்பா. ஆனா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எனக்கு ஒரு 2 மாசம் தவணை கொடுங்க. நான் என் தோழிகளோடு கூட சேர்ந்து இன்னும் அவரை துதிக்கிட்டு வந்து நான் அங்கே பரிசுத்தமாகிவிட்டு நான் அதன் பிறகு என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மகள். கொஞ்சம் சொல்லுவோமா? ஆனால் அங்கே எட்டாவுக்கு பாருங்க, நமக்கு என்னதான் இருந்தாலும் ஞானம் இல்லாத சில காரியங்களை நம்ம செய்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தோம். அதனால் தேவ பிள்ளைகளே, நமக்கு அந்த சுய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சுயநீதி வராமல் இருக்குன்னா, எரிகோ அந்த கோட்டையை விழணும் அப்படின்னா நல்லா துதிக்கணும். நல்லா அதனால நம்ம துதிக்கிறக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த சுயமான காரியங்கள் எதுவுமே வராது. அங்கே சுயமா வரவே வராது. யோகு கூட பாருங்க, யோகுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகிறவன். அவர் குறித்து ரொம்ப பெஸ்ட் ஆண்டவர் சொல்லுறார். ஆண்டவர் நல்ல புகழ்கிறத பார்க்கிறோம். அந்த யோகு மேல நீ கவனம் வைத்தாங்க, சாத்தானிடத்துல சவால் விடக்கூடிய அளவுக்கு யோகனுடைய உத்தமம் இருந்தது. அவ்வளவு நீதியாய் வாழ்ந்தார், அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆனா அவருக்கு ஏன் இவ்வளவு பாடுகள்? யோசிச்சு பாத்தீங்களா? உடனே சொல்லிடுவோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். உடனே அந்த வசனத்தை சொல்லிட்டு உடனே அந்த செஞ்சிருவான், உனக்கு அந்த மாதிரி துன்பம். அப்படி இல்லை, அந்த ஆண்டு தான் பொல்லாங்கினால் ஒருவரே என்ன செய்ய மாட்டாரு, சோதிக்க மாட்டாருன்னு யாக்கோபுல இருக்கு. அப்படி எப்படி சோதிப்பார் உங்களை? அந்த யோகம் நீங்க நீதியா வாழும் போது அப்படி இந்த ஓட்ட சுரண்டிக்கிட்டு இப்படி புத்தகம் மாதிரி இந்த மாதிரி இருந்தாங்க யார் என்ன அப்படி சொல்லும் போது நீங்க தேவன நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அவனவன் தன் சுய. அப்போ அவரிடத்துல என்ன மிஸ்டேக் இருந்தது? என்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. அவர் 30ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அதை 6ஆம் வசனம் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, என் உத்தமத்தை சுமுத்திரையான தராசுல தேவன் நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. சுமுத்திரையான நல்ல ஒரு பழுது இல்லாத சரியான தராசுல அவர் நிறுத்தட்டும், என் உத்தமத்தை நிறுத்து பார்ப்பாராக. வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன். உன்னை குறித்து நீ அல்ல,
புறத்தியானே உன்னை குறித்து நானும் ரொம்ப யோகை பத்திலாம் பிரசங்கம் பண்ணிட்டு இப்படிதான் ஃபர்ஸ்ட் தவறா பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியல. அது போல தான் புத்தி வந்தது. ஆமா, அவர் ஆண்டவர் தான் ஒருத்தரையும் சோதிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி. ஆனா பரீட்சை சோதிக்கிறது தான் கொல்லாதனால சோதிக்க மாட்டார். அவர் சோதிக்கிற சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு அங்கே இருக்கும். அவர் விட மாட்டார். அப்படிப்பட்டது சோதனையோடு கூட அது தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கை வச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி இவரை மட்டை விட விடுவாரு? மனைவி ஆலோசிக்கிறாங்க, மனைவி காருக்கு போறாங்க. உத்தமத்துல நீ உறுதியா இருக்கீங்க, ஜீவன விடியா கேவலமா இருக்கு. இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க, நீ ஏதோ பாவம் செஞ்சு அப்படி செஞ்சு அப்படி செஞ்சு நான் ஒண்ணுமே செய்யணும் புலம்புறாரு. சரி, பொறுப்பக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளே, நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படிலாம் ஆண்டவர் செய்கிறதே இல்லை. வியாதி வந்துருச்சுன்னா நம்ம முதல்ல உணரணும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கிறோம். அங்கே இந்த எத்தாவும் என்ன செய்யறாங்க, தன் வாயினால மாட்டிக்கிட்டாரு. நாவானது நெருப்பு தான். அந்த ஆழ்சக்கரத்தை அது சின்ன அவயமா இருந்தாலும் காட்டே கொடுத்து விடும். அதனால வாயினுடைய வார்த்தைகள் பிரதியாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும். இவர் ஒரே ஒரு வார்த்தை பேசுறாரு. அதுக்கு பிறகு 42ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க. 40க்கு மேல 42 நினைக்கிறேன். அதை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, இதோதான் நேசன் அசு சொன்னாரு, என் உத்தமன் சொல்றாரு. இதோதான் நேசன், 2 வார்த்தை பேசுறேன், இனி நான் பேசாம தேவனுக்கு பிரதித்திரம் விடாமல் இருப்பேன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு உத்தரவு கிடைக்கு. அதனால பிள்ளைகளே, நீங்க உத்தமனா இருக்கலாம், உண்மைதான். ஆனா உங்களை குறித்து நீங்க சொல்லக்கூடாது. அங்கே பரிசுத்தவான்களை பாருங்க. பவுலடியார் இருக்கிற என்னிடத்துல பாவம் இல்லை, ஆனாலும் நான் என்ன நான் எப்படிப்பட்டவன்? பாவிலும் பிரதான பாவி. ஆனா நான் நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் நல்லதான் செய்யறேன். அது மாதிரி தாவீது சொல்றாரு, நான் செத்த நாயும் வெள்ளு பூச்சியும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களெல்லாம் நீங்க சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அவங்க ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கூட இயேசு கிறிஸ்து கூட ஒரு வேலையை சொன்னாரு, நல்ல போதவரே சொன்ன உடனே நம்மிடத்துல தப்பி தவிர அந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது, தவறு பண்ணிடக்கூடாது சொல்றதுக்காக என்னையே நல்லவன் என்று சொல்லுகிறாய். தேவன் ஒருவர் தவிர நல்லவர் அல்ல. அதைத்தான் நீங்க நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு புரியாம அதை செய்யறாங்க. அவர் நல்லவர் தான். ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக. வாயிலிருந்து ஒரு சின்ன தவறு கூட வந்துடக்கூடாதுன்னு அவர் ஜாக்கிரதையா நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். தேவன் மட்டும்தான் நல்லவர், அவர் தேவன். அதனால மனுஷகுமாரனாக அது இருக்கிறாரு. மாம்சமான காரியங்கள்ல எதுவுமே நல்லதில்லை அப்படின்னு முன்னெடுத்துல நீ சொல்ல முடியாது. நம்ம சொல்லதை சொல்லுமா கிழிப்பில்லை. அப்ப யோகுக்கு அப்படி சொன்னவர் நம்மளும் அந்த மிஸ்டேக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்ம உத்தமமா ஜீவித்தாலும் அங்கே தன்னைத்தான் புகழக்கூடாது. அங்கே மன மேட்டிமை வருகிறது. அங்கே அந்த நேபுகாத்நேச்சர் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுக்கு அப்படிதான். நேபுகாத்நேச்சர் அந்த ஒரு அரசன் சொல்றாருல, இது நான் கட்டின ஆவிலும் நான் கட்டினேன். அந்த கர்த்தர் வீட்டை கட்டாராகி அவர் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்துல எந்த மனுஷனா இருக்காது, இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும், அவர் பெர்மிஷன் வித்வுட் எனி பெர்மிஷன் அங்க மேல இருந்து உத்தரவு வரல அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் கட்டுனேன்னு சொல்லிங்கன்னா உடனே கட்டினார் தான். ஆனா பாருங்க, அங்க பணியில போய் காட்டு மிருக ஜீவனை போல மாறி அங்க பாழாய் கிடக்கிறார். ஆனா அப்படி சொன்னாரு, ஐயோ தன்னுடைய அந்த தேவடைய ராஜ்யத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு அவர் தன்னை காட்டும் போது திரும்ப அவர் அதே சிங்காசனத்தை கொண்டு வைக்கிறார். நம்ம யோகுக்கு அப்படிதான். நான் நீசன்னு சொல்ற வரைக்கும் விடலை. நம்ம எல்லாரும் பாவியாக இருக்கிறோம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நம்மளாமே வஞ்சிக்கிறோம். முதல்ல இவர் சொல்லிட்டார், பொருத்தனை பண்ணிட்டாரு. அங்க என்னாச்சு, அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இரண்டாவது கலையை பார்ப்போம், காலை வழியை பார்ப்போம். அந்த காலை வழியை நம்ம பார்க்கும்போது இப்போ அங்கே ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் ஈசாக். அந்த ஈசாக்கு 22ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் நீங்க பார்ப்பீங்கன்னா ஆபிரகாமை சோதிக்கிறார். அந்த சோதித்த பின் சுத்த பொண்ணாக ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை என்ன செய்ய, எனக்கு தகன பலியாக பலியிடு. அது பெரிய கதை. அவர் சொன்ன உடனே எப்படி இருந்திருப்பாரு, எப்படி அகந்திருப்பாரு, எப்படி புலம்பிருப்பாரு. ஆனா திடப்படுத்து போறாரு. இப்போ அவருக்கு திடமாயிடுச்சு. ஆண்டவர் 100 வயசுல குழந்தை கொடுத்தவரு இப்ப பலியிட சொன்னாரு. என் சரீரம் செத்து போனதே உயிர்ப்பிச்சு குழந்தை தந்தாரு. என் பையனை பலியிட்டாலும் அவர் நிச்சயமாக திரும்ப உயிரோடு கூட எடுத்து தருவார். அல்லேலூயா.
அவர் விசுவாசம், அதான் விசுவாசிகளுக்கு தகப்பன். முதல்ல அழுதுப்பாரு, ஆனா அவருடைய சமூகத்துல கர்த்தருடைய அவர் என்ன சொல்வார் என்று நான் அதை கவனித்து நான் உணர்வுபட்டு எனக்கு விசனமா இருந்தது. அந்த ஆபகுக்குள்ள வாசித்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல பூரா புலம்புறாங்க, ஆனா 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து பார்க்கும்போது அது எனக்கு பலம் தந்தது என்று சொல்லி, அவர் என்ன இருந்தாலும் சரி, அத்திமரம் சொல்லி விடாமல் போனாலும் மந்தையில மாடுகள் எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளை வந்து கேட்டாலும் கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே அவருடைய சத்தத்தை கேட்கும்போது சித்தத்தை செய்கிறார். அங்கே சொல்லும் போது இப்போ பலியிட போகிறார். தைரியமா சந்தோஷமா அதை ஊழியர்கிட்ட நாங்க தொழுது கொண்டு திரும்ப வருவோம். ஆனா காரணம் என்னங்கிறது அங்க நம்ம பார்க்கணும். அப்பொழுது அங்கே பலியிட போகிறாரு. அவராகவே விளையாட்டு மேல கை போட பதறுறாரு. பிள்ளை போனால அவரே வந்து பலியாகிறார். அல்லேலூயா. அந்த மத்தியான பலி எதை தியானிக்கணும் அப்படின்னா, மத்தியானத்துல அந்த 3ஆம் மணி வேலை, 3ஆம் மணினா 3 மணி இல்லை, அந்த 1ஆம் மணி 2ஆம் மணி 3ஆம் மணி அந்த கணக்குல வந்து மத்தியானம் வருவது. இவர் காலையில் அதிகாலையில பலி ஆபிரகாம் அவருடைய குமாரன் பலியிட போனாரு, திரும்ப கொடுத்தாரு. ஆனா 8ஆவுடைய பலியிட போனாரு, ஆண்டவர் தடுத்து நிறுத்தல, பலி அங்கே பலியாக்கப்பட்டாங்க. இதனுடைய அர்த்தத்தை என்னன்னா, சில காரியங்களை நமக்கு ஏன் நமக்கு ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான்னா, 3ஆவது பலியை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அந்த 3ஆம் பலியில அங்கே இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது அங்கே அந்த மத்தியான வேலை 3ஆம் மணி வேலையாக இருந்தது. அது மத்தியான வேலை. அங்கே 2 வேறு திட்டங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் அதை வச்சு நமக்கு என்ன செய்யணும், இந்த 2 ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தன் சொல்லுகிறான், ஒரு திட்டம் சொல்லுகிறான், நானும் உண்மை போலவே நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவை சுமக்கிறேன், ரத்தம் செலுத்தி நானே இப்போ கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. ஆனா இன்னொரு திட்டம் சொன்னாப்புல, நீ உனக்கு என்ன தைரியமா இருக்கு, அவரும் ஒரு பாவம் செய்யாம தண்டிக்கப்படுகிறாரு, நாம எத்தனை அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து நம்ம தண்டிக்கப்படுகிறோம். அவன் சொன்ன தன் பிள்ளைகளை உணர்கிறான். அல்லேலூயா. அப்ப சொல்லுகிறான், இந்த சரீரத்துல எனக்கு விடுதலை விரும்பாம, அவன் விடுதலை விரும்பல. இந்த சரீரம் முழுவதும் அவன் எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கான், சரீரத்துல விடுதலை விரும்பாம முதல்ல இவனை கடிந்து கொள்ளுறான். உனக்கு உணர்வு இல்லாமல் போனது என்ன, இன்னும் உனக்கு உணர்வு இல்லையான்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறான். முதல் சுவிசேஷம் அங்கதான் அறிவிக்கப்படுகிறது. அது நம்ம அந்த குறிப்பிட்ட அன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா தியானிப்போம், அது இப்போ வேண்டாம், அதெல்லாம் முடிக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது இன்றைக்கு என்னோட